லட்சுமி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு 6 பல் போட்டிருக்கக்கூடிய கன்று மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நேற்று வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து கன்று போட்டிருக்கு. கிட்டத்தட்ட நைட் ஒரு 7 மணி 8 மணி அளவில் தாங்க கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு மாடு வேணும், நல்ல மடிவளத்துலேயும் மாடு வேணும், நல்ல இளம் மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2ஆம் ஈத்து மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கும் கன்றுக்கும் ரெண்டுமே வந்து சொல்லி சுத்தம், எந்த ஒரு சுழித்தவருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. தலையீத்துக்கே இந்த மாடு கிட்டத்தட்ட 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் வந்து பார்த்தோம்னா 18 லிட்டரை தாண்டி 18 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. பொதுவாக மாட்டுக்கு மடி பாயிண்ட்டை பாருங்க, ரெட்டை வரி மடியில முன்னையும் பின்னையும் மடிங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மாடு வாங்கினேங்க, மடி பெருசா இருந்துச்சு ஆனா பால் வரலாம்பாங்க. மடி அப்படி இருக்கக்கூடிய மாடு, தொங்கு மடி மாடெல்லாம் வாங்கக்கூடாது. இது மாதிரி மாட்டுக்கு மடி முன்னையும் பின்னையும் இருக்க மாதிரி மடி வாங்கணும். காம்பும் நல்லா நீட்டமா இருக்க மாதிரி மாடு வந்து தேடி பிடிச்சி வாங்கணுங்க. அந்த மாதிரி மாட்டில் தான் உங்களுக்கு வந்து கறவை திறன் அதிகமாக கொடுக்கும். நம்ம விற்பனையாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாடு இந்த ஈத்துக்கு 18 to 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. சீம்பால் மட்டுமே கிட்டத்தட்ட காலையில் 8 லிட்டரை தாண்டி வந்திருக்கும் கன்றுக்குட்டி குடிச்சது போக அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இந்த மாடு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாடா இருக்கும். நல்ல பெருவட்டான மாடு, நீட்டு போக்கா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. அழகான முகலட்சணத்திலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது, நல்ல நீட்டு போக்கா வாட்ட சாட்டமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன கண்ணுக்கு மாடு வந்து பால் நிறுத்தும் போதும் கரெக்டான டைமுக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி நிறுத்தினாதான் கன்றுக்குட்டி நல்லா வாட்ட சாட்டமாக இது மாதிரி வந்து போடுங்க. கன்றுக்குட்டி நேற்று நைட்டு போட்ட கன்றுக்குட்டி தான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல பெருவட்டா ஒரு 2ஆம் ஈத்து மாடு வேணும், 6 பல்ல வேணும், நல்ல மடி முன்னையும் பின்னையும் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ஈத்துக்கு ஒரு 18 to 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும், ஒரு நல்ல ஜெர்சி பிரீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டிமாண்ட் இருக்குங்க. சுழித்தவறு கிடையாது, மாட்டுக்கு அழகான முகலட்சணம் இருக்குது, மடி வளம் காம்பு வளம் அப்படி இருக்குது. காலையில் சீம்பால் மட்டுமே வந்து பார்த்தோம்னா 8 லிட்டரை தாண்டி கறந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த கண்ணுக்கு இந்த மாடு 18 to 20 லிட்டர் கறந்து கொடுக்குன்றாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் இருந்து பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடா இருக்கும், நல்ல மடிவளம் கொண்ட மாடாவும் இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி பேசி டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா மாட்டை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நன்றி.